சற்று முன் பாஜகவில் இருந்து குஷ்பு திடீர் விலகல். நயினார் நாகேந்திரன் மீது கடும் அதிருப்தி. அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது தமிழக பாஜகவின் புதிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனை மற்றும் பயிற்சி பட்டறை நிகழ்ச்சிகளை பாஜக மாநில துணைத் தலைவர் நடிகை குஷ்பு புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக பாஜகவின் புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது. தமிழக பாஜக துணைத் தலைவர்கள் 15 பேரில் ஒருவராக நடிகை குஷ்பு பெயரும் இடம்பெற்றிருந்தது. இதில் நடிகை குஷ்பு அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சென்னையில் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாஜகவின் புதிய மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மற்றும் பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மொத்தம் 180 நிர்வாகிகள் பங்கேற்றனர். இவர்களில் 40 பேர் பெண்கள். இந்த நிகழ்ச்சிகளில் பாஜக மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட நடிகை குஷ்பு பங்கேற்கவில்லை. இது தொடர்பாக பாஜக வட்டாரங்களில் விசாரித்த போது பாஜக அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் கடந்த 3 நாட்களாக புதுச்சேரி தமிழகத்தில் முகாமிட்டுள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரை நேற்று சந்தித்துவிட்டு பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் BL சந்தோஷ். அப்போது புதிதாக அமைச்சராக்கப்பட்ட ஜான்குமாருக்கு இன்னமும் துறை ஒதுக்கப்படாதது குறித்து BL சந்தோஷிடம் ஆதங்கத்தை கொட்டினர் புதுவை பாஜக நிர்வாகிகள். இதன் பின்னர் தமிழகம் வந்த BL சந்தோஷ் சென்னையில் உள்ள கட்சி தலைமையகமான கமலாலயத்தின் மாடியில் தங்கினார். இன்று காலை 14 பேர் கொண்ட பாஜகவின் மையக்குழு கூட்டத்தை கூட்டினார் BL சந்தோஷ். இந்த கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், பொன்னார், தமிழிசை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அவர்களிடம் தமிழகத்தில் பாஜக கட்சி வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அதிமுகவுடனான கூட்டணியில் வேறு சில கட்சிகள் இணையுமா, கூட்டணியை வலுப்படுத்த ஆலோசனைகள் இருக்கிறதா என ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றாராம் BL சந்தோஷ். மேலும் பூத்துகளில் எப்படி சிறப்பாக செயல்படுவது என்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. கடந்த முறை 100 வாக்குகள் பெற்ற பூத்துகளில் இம்முறை கூடுதலாக 38 வாக்குகளை வாங்கியாக வேண்டும் என சொல்லப்பட்டது. திமுக எப்படி மாநில அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதோ அதேபோல் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க மொபைல் வேன் மூலம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இதன் பின்னர் தான் புதிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மற்றும் பயிற்சி பட்டறை கூட்டம் BL சந்தோஷ் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தான் குஷ்பு புறக்கணித்தார். தமக்கு 10ஓடு 15ஆக உள்ள மாநில துணைத் தலைவர் பதவி கொடுத்ததை ஏற்க முடியாத நிலையில்தான் இன்றைய கூட்டத்தை குஷ்பு புறக்கணித்திருக்கிறார் என்கின்றனர் கமலாய வட்டாரங்கள். இந்த நிலையில்தான் ஏற்கனவே பதவி கொடுக்காமல் தான் குஷ்பு தலை காட்டாமல் இருந்திருந்தார். தற்போது பதவி கொடுத்தும் தொடர்ந்து குஷ்பு பாஜக மீது கடும் அதிருப்திகளை தெரிவித்து வருகிறார். அவருக்கு இந்த பதவி சுத்தமாகவே பிடிக்கவில்லை என்றே சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் பாஜகவில் இருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக முக்கிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.